ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து டயர் கம்பெனிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா இப்போ நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே தான் வராங்க. ஆனால் இன்னமும் இவங்களுக்கு ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பட் ரியலாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் 75 இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 51.8 இருக்குது. இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. பட் அது கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். அப்போ டீப் கரெக்ஷன்ஸோ இல்லாட்டி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்ம யோசிக்கலாம். மொமெண்டம் ஸ்கோர் 59 இருக்குது. நியூட்ரல் ட்ரெண்டு அப்படின்னு காட்டுது. பட் அதான் கரெக்ஷன்ஸ் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான். அனாலிசிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் வந்து 2500 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 6.8 இருக்குது. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. நல்ல சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஓசிஇ 12 இருக்குது. ஆர்ஓஇ 9.7 இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு 10ன்னு வச்சுக்கோமே ரவுண்ட் அப் பண்ணி. இப்போ இந்த 10 ஒட்டி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் நல்ல ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். குட் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.8 இருக்குது. 0.8 இருக்குது. ஸோ இப்போ தியரிட்டிக்கல் லெவல்லேருந்து 0.3 கூட. அப்போ இது ஒரு டாலரன்ஸ் வச்சுக்கலாமே. ஏன்னா நல்ல லிக்விடிட்டி பொசிஷன் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி கொஞ்சம் கூட இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு டாலரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து டெப்ட் டு ஈக்விட்டி அடிக்குவேட் லெவலில் இருக்குது. ரிட்டர்ன் வந்து குட் லெவலில் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் லெவல்னு வச்சுக்கலாம். கரண்ட் ரேஷியோ அண்டு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் வந்து ஒரு நல்ல சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிஇ பார்த்தோம்னா 30.7 வந்துருச்சு. பிபி பார்த்தோம்னா 3 தான் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு. பிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவர் வேல்யூஷன். அப்போ ஒன்று மிச்சது மாதிரி 40 50ன்னு ஏற்றிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கீழே கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறணும். அப்படிங்கிறது தான் நம்ம இதில் யோசிக்கிறோம். என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து 158 இருக்குது. இப்போ இந்த 158க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே 158 இருக்குது. இப்போ 4000 ப்ரைஸ் வந்து இப்போ 4324 4324 டிவைடட் பை 158ன்னு போடுவோம். இது எஸ்டிமேஷன். அப்போ 158 4324 வந்து 158க்கு டிவைட் பண்ணோம்னா 27 வந்துடுது. அப்போ 25லேருந்து 2 பாயிண்ட் தான் கூட வருது. அப்போ இவங்க வந்து ஆல்ரெடி 30 இருக்கிறாங்களா, அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் இறங்குது. இப்போ நமக்கு வந்து என்ன இருந்தான்னா 20க்கு கீழே இருந்தால் நல்லது. 18 15க்கு வர்றதா இருந்தால் என்ன ப்ரைஸுக்கு வந்தால் 15க்கு வரும்னு பார்ப்போம். இப்போ இவங்க வந்து 158 இன்ட்டு 15க்கு வந்தால் 2370. ஸோ இப்போ இந்த 2370 ஒட்டி கரெக்ஷன் வந்தால் தான் திருப்பி 25 ஏறும்போது அது நல்லா வரும் அப்படிங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட். அதுக்காக 18லேயோ 20லேயோ திருப்பி 25க்கு போகக்கூடாதுன்னா அர்த்தம் இல்லை. பட் ஒரு நல்ல ரிட்டர்னை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம வந்து 25க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 158 இன்ட்டு 25 இதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே நடந்தால் அடுத்த வருஷம்னா எல்லாம் மாறி போயிரும்ல. 3950. அப்போ ஒரு 1000 ஒரு 50% ரிட்டர்ன். நார்மலாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறக்கி இப்படி ஏற்றுறது வாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும், கரெக்ஷன் வரணும்னா இப்படி தான் இறங்கி இப்படி தான் ஏற்றுவாங்க. ஒரு 50% 30%ஆவது ப்ராஃபிட் வர வேண்டாமா, இப்படி தான் இறக்கி ஏற்றுவாங்க. அப்போ நம்ம வந்து 2350 அதுக்கப்புறம் 3950 இந்த ரேஞ்சை வந்து நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். அதை மார்க் பண்ணியிருக்கிறோமான்னாக்க 2350க்கு 368ன்னு போட்டு 3950 அதை நம்ம வந்து பார்க்கணும். 3950ங்கிற இடத்துல நம்ம 3872ன்னு போட்டிருக்கிறோம். அது வந்து நம்ம 158க்குன்னு போடலை, அது நம்ம ஓவராலாக போடும்போது. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு இப்படி வந்து இந்த ரேஞ்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் கோட்டுக்குள்ளே
வந்துட்டு இறங்கி ஏறுச்சுனாக்க கரெக்டாக இதை வந்து பிஇயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பிபி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காது. பிபி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இபிஎஸ் வந்து இதுக்குள்ளேயே வந்துட்டு பிபி கொஞ்சம் கூடும்போது மாத்திரம்தான் மேலே ஏறணும். சரி, இது ஒரு தியரி. ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம்மோட புக் வேல்யூக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இது வந்து ஒரு 5400 போகுது. இதுவே 2176 ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து இப்போதான் ரெண்டே வருது. அப்போ 2.5 அப்படின்னு சொன்னால் 5400 போயிடும். ஸோ அப்போ அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லா ஆப்ஷன்ஸையும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரே ஒருத்தர் ஸ்ட்ராங் செல்லுன்னு கொடுக்குறாரு. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 12% இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 10% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 38% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஆனால் ரெவென்யூ வந்து -2.1%, அதான் 2.1% குறைஞ்சிருக்கு. அப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன வருது? இதில் புக் வேல்யூ பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோன்னா 1451, 5497, அது தான் நம்ம இங்கே வந்து 1451 அது போட்டோம். ஸோ இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் மார்ச் குவார்ட்டரோட ப்ரீவியஸ் மார்ச் குவார்ட்டரை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது 6.3% கூடியிருக்கு. அதே மாதிரி இது நெட் ப்ராஃபிட் 6.3% கூடியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 11% கூடியிருக்கு. இது வந்து ரெவென்யூ வந்து 11% Q2Q கூடியிருக்கு. அதனால பேசிக்காக இபிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து கூடியிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டு க்ரோத் வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்குறா. ஆனால் இங்கே வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட். 24.1லேருந்து சாரி, இவன் வந்து இயர் ஆன் இயர் போட்டிருக்கிறான். நான் வந்து Q1Qவில் வரும்போது நெட் ப்ராஃபிட் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. அதனால வந்து அந்த 0.4 டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படியே இருக்குது. இவங்க குறைச்சி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ குறைச்சி வச்சுருக்கிறாங்கன்னா 0.06% எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இல்லை ஏற்றி இல்லை, அன்சேஞ்சு 5.02 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்ச் மாதத்துக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நம்ம போட்டோம். ஃபேர் வேல்யூ 2176 இருக்குது. அதுக்கே 2.5 வந்து இன்னும் அடையில. இப்போ தான் 1.98 வராங்க. ஸோ இப்போ 2.5 வரணும் அப்படின்னு சொன்னாக்க அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 2.5 வரணும் அப்படின்னு சொன்னால் 2176 இன்ட்டு 2.5 போட்டோம்னாக்கா 5440 வரணும். அதுக்கே 5440 வரணும். இங்கே 5400லேருந்து 5471 நம்ம இதில் வந்திருக்கு, இது கால்குலேஷன்ஸில். ஸோ இப்போ இதுக்கு உண்டான 1.5 தான் நம்ம வந்து லோ வேல்யூவாக எடுத்துருக்குறோம். அந்த லோ வேல்யூவாக எடுத்துகிட்டு 5400லேருந்து 5498 அது வருது. ஆனால் இது வந்து சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் வர்றதுனால 471ன்னு எடுத்துருக்குறோம். அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே அடித்து இறங்கினா 5000 மேலே ஏறினதுக்கு பிறகு தான் இது. இப்போ 4500 உடைச்சா தான் இவன் 5400க்குள்ளே போக முடியும். 4500 உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க கீழே இவன் வந்து 4141க்கே திரும்பி வந்துடுவான். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இவன் 4320 இருக்கிறான். ஏற்கனவே இவன் வந்து எவ்வளவு அச்சீவ் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 5070 கிட்டக்க வந்துட்டானா 5097, 5000 தொட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்தோம்னா 5080 வந்திருக்கா. 5097 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே அடித்து இறங்கிட்டு இருக்கிறான். 4500 கடந்துட்டான். 4500 கடந்துட்டானா இப்போ 4100 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த குவார்ட்டரில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 4100 உடைச்சிட்டான்னா 4100 உடைச்சிட்டான்னா இந்த சைடு 3800 இல்லாட்டி 3600 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போனோன்னா 5400 வந்தான்னாக்க ஓகே, 5000 கடந்து திருப்பி இந்த பேத்துலேயே தான் போகணும். இந்த பேத்துலேயே போயிட்டு 5000 கடக்கணும். ஸோ இப்போ அப்படி வரும்போது இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம். இவனுக்கு 5400க்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இவன் ஆல்ரெடி நம்மளோட அந்த எஸ்டிமேஷன் லெவலோட கரெக்டாக திரும்பி இருக்கிறான். இப்போ இந்த 4000 சொச்சத்தை உடைச்சான்னா, இந்த 4100 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 3800லேருந்து 3600 இருக்குது. அதையும் உடைச்சான்னா கீழே இந்த ப்ரைஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவன் அடுத்தடுத்த இபிஎஸ்ல என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இபிஎஸ் வந்து 36.25 நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம்மாக இருக்கிறதுனால இது மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
ஆனா, எவ்வளவு மேல ஏறும் அப்படின்னு சொன்னா, அந்த 4300க்கு தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த லெவல்ல தான் இப்ப இருக்கா. அந்த லெவல்ல தான் இப்ப இருக்கிறா. இனிமே இத உடைக்கணும்னா, அடுத்த குவார்ட்டரோட இது வந்து இத காட்டிலும் 36 காட்டிலும் கூட போனா தான் சரியா இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.